நண்பர்களே, இன்று ஜூலை மாதம் 14ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:20. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அமெரிக்காவில ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முதல்ல என்ன செய்தார், சோசியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய ஒரு புரபகண்டா, மிகப்பெரிய பிரச்சாரம் செய்தார். என்னன்னா, மாகா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அமெரிக்காவை நான் முன்னேற்ற போறேன், அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கு வேலை கொடுக்க போறேன், அமெரிக்காவுடைய கடனை இல்லாமலாக்க போறேன், அமெரிக்காவை அபிவிருத்தி செய்ய போகின்றேன் என்று சொல்லித்தான் சோசியல் மீடியாவில் ட்ரூ சோஷியல்ல அவர் தானாவே ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆரம்பித்தார். ட்ரூ சோஷியல்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, எல்லாத்திலையும், ட்விட்டர்ல, எலன் மஸ்கையும் சேர்த்துக்கொண்டு எல்லாத்திலையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் செய்து நான் தான் அமெரிக்காவை காப்பாற்றப் போகிறேன் என்று சொன்ன ட்ரம்ப் இப்பொழுது ஈரானிடம் ஹோமோஸ் நீரிணையில் இப்பொழுது பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து நிற்கிறார். ட்ரம்பினுடைய இந்த அரசியல் அணுகுமுறை உலகத்திலேயே மிக பிரயோசனமற்ற அணுகுமுறை. இராணுவ ஆய்வாளர்களே தலை சுத்தி போய் நிற்கிறார்கள். இத்தனை பில்லியன், 200 பில்லியன் கடந்த முறை போருக்கு செலவழித்திருக்கிறார்கள். இப்பொழுதும் பல பில்லியன்ஸ்கள் செலவழித்து ஹோமோஸ் நீரிணையில 20% அமெரிக்காவுக்கு கட்டிட்டு தான் போக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். இந்த விவரங்கள் தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். ஹோமோஸ் நீரிணை வழியாக கொண்டு செல்லப்படும் பொருட்கள் மீது 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இத்தகைய கட்டணங்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக அவருடைய சொந்த நிர்வாகமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் இப்படி யோசிக்கிறார், ஈரான் வசூலிக்கிறத விட நான் வசூலிக்கலாமே. இப்ப ஈரான் வசூலிப்பதற்கு காரணம் என்ன? கிட்டத்தட்ட 200 பில்லியனு கிட்ட அவர்கள் அடித்து நொறுக்கி விட்டார்கள், இப்பொழுதும் அடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அதை கட்டி எழுப்புவதற்கு காசு வேணும். இவர்கள் எல்லாவற்றையும், அமெரிக்கா எல்லாவற்றையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. இப்ப ஒயில விற்க முடியாது. அப்ப சர்வதேச தங்களுடைய கடல் எல்லை ஹோமோஸ் நீரிணை வழியாக வருகின்ற கப்பல்கள்கிட்ட காசு வாங்கி தங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புவோம், அடிபட்ட ஈரானை கட்டி எழுப்புவோம் என்று ஈரான் யோசிக்க, ட்ரம்ப் ஒரு நல்ல பழமொழி இருக்குதானே, பிச்சை எடுக்குதாம் பெருமாள் அதை பிடுங்கிச்சாம் அனுமாரண்டு. இப்ப அவர்களே காசு கேட்டுக்கொண்டிருக்க இவர் போயிட்டு அதுக்குள்ள 20% கட்டணம் எல்லா கப்பல்களிலும் வசூலிக்கப்படும் என்று தற்போது சொல்லியிருக்கிறார். இப்ப என்னடா போரை விட்டுட்டு இப்ப இதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் துபாயில மிகப்பெரிய அழிவு, சவுதி அரேபியா விமான நிலையம் எரிந்து கொண்டிருக்கிறது, ஜோர்தான்ல எரிந்து கொண்டிருக்கிறது, குவைத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது, பஹ்ரைன்ல எரிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு சூழ்நிலையிலையும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு மிக முக்கியமான பாதையாக திகழ்கின்ற ஹோமோஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவதில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேதான் தற்பொழுது 2 பேருக்கும் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் யார் கட்டுப்படுத்துவது என்பது ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். கடந்த ஒரு வாரமாக 2 நாடுகளும் இந்த நீரிணை பகுதியில் பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன. இதன் விளைவாக 1 மாதத்துக்கு முன்பு ஏற்பட்ட போர் நிறுத்தம் ஒப்பந்தம் தற்பொழுது முறிந்து போனது. போரை தூண்டிய பிப்ரவரி மாத அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் அவ்வப்பொழுது இந்த நீரிணை வழியாக செல்கின்ற வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. கப்பல்களை தனது கடற்கரைக்கு மிக அருகில் உள்ள பாதையை பயன்படுத்தி அங்க டோல் வசூலித்து அதனூடாக போக கட்டாயப்படுத்துவதே ஈரானின் நோக்கம். இது எதிர்காலத்தில் ஈரான் தனது சொந்த கட்டணங்களை விதிப்பதற்கான ஒரு முன்னோடி நடவடிக்கையாக அமையலாம். சும்மா கிடந்த ஹோமோஸ் நீரிணையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்கு அடித்து அது ஒரு டோல் சார்ஜ் வாங்குற இடமாக மாத்தி விட்டு ஈரானும் டோல் சார்ஜ் கேட்குது. இப்ப ட்ரம்பும் டோல் சார்ஜ் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இந்த கட்டணம் விதிப்பதற்கான தனது திட்டத்தை அறிவிக்கும் பொழுது இந்த நீரிணையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு இராணுவ பாதுகாப்பு அளிப்பதற்கான செலவை ஈடு செய்யும் ஒரு வழியாகவே அமெரிக்கா இதனை பார்க்கிறது என்று ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். ஈரான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹோமோஸ் நீரிணை திறந்தே இருக்கும் என்று ட்ரம்ப் சொல்கின்றார்.
தொடர்ந்து திறந்தே இருக்கும் என்று ட்ரம்ப் சமூக ஊடகங்களிலே பதிவிட்டார். பேட்டியிலேயும் சொல்லியிருக்கிறார். தேவையான அனைத்து செலவுக்கும் ஈடாக அமெரிக்கா இந்த 20% கட்டணத்தை விதிக்கும் என்றும் இது நியாயமான செயல் என்றும் ட்ரம்ப் சொல்கின்றார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா மீண்டும் தொடங்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்ப் இத்தகைய கட்டணம் வசூலிப்பது குறித்த மிரட்டல் விடுப்பது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே ஈரானுடன் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகும் கடந்த மாதம் அவர் கட்டணம் வசூலிக்கின்ற இந்த விஷயத்தை முன்வைத்தார் அமெரிக்கா. அந்த ஒப்பந்தத்தில் உள்ள வாசகங்கள் அந்த நீரிணை மீது தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக ஈரான் புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்திருந்த போதிலும் ட்ரம்ப் சொன்னார் 60 நாட்களுக்கு எந்த நாடும் கட்டணம் வசூலிக்காது, அமெரிக்காவும் வசூலிக்காது, ஈரானும் வசூலிக்க கூடாது என்று அந்த ஒப்பந்த ஆவணம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு அத்தகைய கட்டணங்களை விதிப்பதற்கான வாய்ப்பை அந்த ஒப்பந்தம் திறந்து வைத்திருந்தது என்று தற்பொழுது ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய இந்த கட்டண முறை எவ்வாறு செயல்படும் இது குறித்து தெளிவான விவரங்கள் எதுவும் இல்லை. யார் வசூலிக்கிறது? ஆமிகாரரா வசூலிக்கிறது? நேவியா வசூலிக்கிறது? எந்த தெளிவான விவரங்களும் இல்லை. 20% கட்டணம் எவ்வாறு வசூலிக்கப்படும், எப்படி கணக்கிடப்படும், அல்லது அது எவ்வாறு பெறப்படும் என்பது குறித்து ட்ரம்ப் விரிவாக விளக்கவில்லை. ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர்மட்ட அதிகாரிகளின் கருத்துக்களுக்கு முரணாக ட்ரம்பினுடைய நிலைப்பாடு அமைந்திருக்கிறது. ஆனால் ட்ரம்போ அல்லது அவரது உதவியாளர்களோ இது தொடர்பாக விளக்கம் அளிக்கவில்லை. கடந்த மாதம் வெளியுறவுத்துறை செயலாளர் அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ சொன்னார், ஹோமூஸ் நீரிணை மீது கட்டணங்களை விதிக்க முடியாது, ஏற்கனவே எப்படி ஃப்ரீயாக போய்கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி போக வேண்டும் என்று மார்க்கோ ரூபியோ சொன்னார். சர்வதேச நீர்வழி பாதையில் எந்த நாடும் கட்டணங்களையோ அல்லது வரிகளையோ வசூலிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது, அதுதான் தற்போதைய சர்வதேச சட்டம் என்று அவர் சொன்னார். ஈரான் மீதான முற்றுகையை மீண்டும் அமுல்படுத்துவதுடன் சேர்த்து ட்ரம்ப் வெளியிட்ட இந்த அறிவிப்பு மோதலை தீர்ப்பதற்கான அவரது வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன என்பதை காட்டுகின்றது. அமெரிக்கா கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கால வேலையில்லா திண்டாட்டம், அமெரிக்கால பசி பட்டினி போன்ற விஷயங்கள். வெனிசுவேலாவை கைப்பற்றி அங்க உள்ள ஓயிலை களவெடுத்தது போல ஈரானை கைப்பற்றி ஈரானுடைய ஓயிலை களவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ட்ரம்ப் நழுவ விட்டு கொண்டிருப்பது அவருடைய மரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விடயம் காரணமாகத்தான் அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இப்ப அடுத்த முறை அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. இப்ப 2 முறை தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்க முடியும். ஆகவே இம்முறை அமெரிக்காவை எவ்வாறாவது வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளிவிட்டு போகத்தான் விரும்புகின்றார் என்று அரசியல் விமர்சகர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டணம் விதிப்பது கப்பல் போக்குவரத்து மற்றும் சந்தைகளை எவ்வாறு பாதிக்கும் என்று பார்த்தால், கப்பலில் உள்ள பொருட்களின் மதிப்பில் 20% கட்டணம் அமெரிக்காவுக்கு தண்டமாக கொடுக்க வேண்டும். அந்த நீரிணை வழியாக எண்ணெயை கொண்டு செல்வதற்கு செலவு 2 மடங்குக்கும் அதிகமாக உயரக்கூடும் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாங்கள் தான் பே பண்ண வேணும், பொதுமக்கள் தான் நாங்க பே பண்ண போகின்றோம். ட்ரம்ப் வாங்கிட்டு போயிடுவார், நாங்கள் தான் என்ன விலை அதிகரிக்கும், நாங்க தான் ஒவ்வொருவரும் பே பண்ண போறோம். உதாரணமாக 20 லட்சம் 2 மில்லியன் பீப்பா எண்ணெயை ஏற்றி செல்லும் ஒரு பெரிய டேங்கர் கப்பலுக்கு இந்த கட்டணத்தால் $30 மில்லியன் அதிகமான கூடுதல் செலவு வரும். இதன் விளைவாக நுகர்வோர் அதிக விலையை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்ப அமெரிக்கர்களும் தான் இந்த செலவை செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். பிரிட்டிஷ்காரர்கள், அமெரிக்கா, ஐரோப்பியர்கள், உலகம், இலங்கையர்கள், உலகம் முழுக்க உள்ளவர்கள். ட்ரம்ப் இதுக்குள்ள வச்சு விளையாடி கொண்டிருக்கின்றார் என்றே தற்பொழுது நிபுணர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிக செலவு காரணமாக இந்த கட்டணம் நடைமுறைக்கு வருமா என்பதில் சந்தேகம் இருப்பதாக சில ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த பகுதியில் உள்ள கப்பல் நிறுவனங்களை பொறுத்தவரை கட்டணம் குறித்த கவலையை விட ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் தீவிரம் அடைவதுதான் தற்பொழுது பெரிய கவலையாக உள்ளது என்று நிபுணர்கள் சொல்கின்றார்கள். இது போன்ற கட்டணங்கள் வேறு எங்காவது நடைமுறையில் இருக்கின்றனவா? இப்ப தெற்கு ஆசியாவில் உள்ள மலாக்கா நீரிணை இதற்கு ஒரு முக்கிய முன் உதாரணம். இதன் வழியாக நாளொன்றுக்கு 23 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. சிங்கப்பூர், இந்தோனேஷியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளால் கூட்டாக நிர்வகிக்கப்படுகின்ற இந்த நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள்
அதுக்கு வந்து இந்த டோவிங் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த இழுத்து கொண்டு போற உதவி செய்யறாங்க, அல்லது மிக குறுகிய பகுதிகளை கடப்பதற்கான உதவிகள் போன்ற குறிப்பிட்ட சேவைகளை பெறும் பொழுது மட்டுமே கட்டணம் செலுத்துகிறது இந்த போற கப்பல்கள். ஆனால் வெறும் போக்குவரத்திற்காக கப்பல்கள் கட்டணம் செலுத்துவதில்லை. என்ன நடக்கும்டா, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க பல இடங்கள்ல குறுகலான வழிபாதைகள் இருக்கக்குள்ள ஒரு 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 உதவி வாகனம் ஒன்று முன்னுக்கு போய் கொண்டிருக்கும், அதுக்கு பின்னால பெரிய வாகனம் போகும். அதே போல அவர்கள் அந்த கடலுக்குள்ளேயும் செய்கின்றார்கள். அதனால் அந்த உதவி செய்யறதுக்கு மட்டும்தான் அவர்கள் கட்டணம் வசூலிக்கிறார்கள். இப்ப மலாக்கா நீரிணையின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழல் அடிப்படையிலே மாறுபட்டது. அது நிர்வகிக்கும் 3 நாடுகளுக்கும் இடையில பெரிய மோதல்கள் எதுவும் இல்லை. 60 ஆண்டுகளாக அந்த நாடுகள் போர் இல்ல, ஒன்றும் இல்ல, நல்ல நல்ல சூழ்நிலையில. இப்ப சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா, இப்ப இவர்கள் வந்து அதை அழகாக நிர்வகிக்கிறார்கள். இது எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா இங்க ஹோமூஸ்ல வந்து காசு கேட்டா, இப்ப ஓமானும் ஈரானும் அதை நிர்வகிச்சா போதும். இப்ப அவர்கள் அதை சரி பண்ணி, ஓகே, ஈரானுக்கு அடித்ததால ஈரான் காசு கேட்குது, அமெரிக்கா தான் வந்து அடிக்கிறதால ட்ரம் காசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் பெரிய முரணாக இருக்கிறது. இப்ப ஈரான் கட்டணம் வசூலிக்கும் யோசனையை நிர்வாகம் நிராகரித்த நிலையிலே இப்ப அமெரிக்க நிர்வாகம் நீரிணையில் கட்டணம் வசூலிப்பதாக ட்ரம் அறிவித்ததில் உள்ள முரண்பாட்டை வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சுட்டிக்காட்டியிருக்கிறார், கண்டித்திருக்கிறார். இந்த நீரிணை வழியாக பாதுகாப்புக்கான போக்குவரத்தை உறுதி செய்பவர்களுக்கு அதற்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று ட்ரம் கூறியது முற்றிலும் சரியானது என்று சமூக ஊடகங்கள்ல ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொன்ன பிறகு அந்த பணியை செய்வதற்கான உரிமை ஈரானுக்கு உள்ளது என்பதை மீண்டும் ட்ரம் நினைவுபடுத்தி இருக்கின்றார் என்று சொல்கின்றார். அவர் வெளிப்படையான கிண்டலோடு கூறும் பொழுது 20% என்பது நிச்சயமாக மிக அதிகம், நாங்கள் அவ்வளவு வாங்க மாட்டோம், நாங்கள் குறைவாகத்தான் வாங்குவோம் என்று அராக்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார். போரின் ஆரம்ப கட்டத்தில் தெஹ்ரான் அந்த நீர்வழியை திறம்பட முடக்கியதிலிருந்து அந்த நீரிணை மூலம் வருவாய் ஈட்டும் எண்ணத்தை ஈரான் அதிகாரிகள் தான் பலமுறை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஈரானும் நீரிணையின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஓமானும் அதன் வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓமானின் இந்த முன்மொழிவு மலாக்கா நீரிணையில் உள்ள நடைமுறைகளை ஓரளவு அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் கட்டணம் செலுத்தப்படுவது விருப்பத்தின் அடிப்படையிலானதா அல்லது கட்டாயமானதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஹோமோஸ் நீரிணை மீதான கட்டுப்பாட்டுக்காக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் இன்றும் தீவிரமடைந்திருக்கிறது. இதற்கிடையில ஹவுத்திகள் வந்து சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது, அங்கு விமான நிலையம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. ஈரான் துறைமுகங்கள் மீது செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் கடற்படை முற்றுகையை அமுல்படுத்தப் போவதாகவும் அந்த நீரிணை வழியாக செல்கின்ற கப்பல்கள் மீது கட்டணம் விதிக்கப் போவதாகவும் அதிபர் ட்ரம்ப் சொன்னதை தொடர்ந்து 2 தரப்பும் இப்பொழுது கடுமையாக தாக்கி கொண்டிருக்கின்றன. எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உயர்ந்து விட்டன. தென்மேற்கு ஈரானில் செவ்வாய்க்கிழமை அன்று பல குண்டுவெடிப்புகள், குண்டு தாக்குதல்கள் நிகழ்ந்ததாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஈரானின் ஒரே ஒரு சிவில் அணுமின் நிலையம் அமைந்துள்ள புஷேர் துறைமுக நகரத்தில் 4 இடங்களில் அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது. புஷேர் மாகாணத்தின் துணை ஆளுநர் எஹ்சான் ஜஹானியின் கூற்றுப்படி அமெரிக்க ராணுவம் பொதுவெளியில் இந்த கருத்தையும் வெளிப்படவில்லை, ஆனால் அங்கு தாக்குதல்கள் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கின்றன. ராஜதந்திர முயற்சிகள் முடங்கியுள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இனி தொடர்ச்சியான மோதல்கள் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்கோம் அங்கே தாக்க சொன்னால் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. இதற்கிடையில் ட்ரம்ப் ஹோமூஸ் நீரிணையில் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருப்பது கேலி கூத்தாக இருப்பதாக ராணுவ ஆய்வாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஒரு காணொளியில் விரிவான தகவல்களோடு சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி நண்பர்களே.